வீக்கெண்ட் முடியும்போது வெள்ளிக்கிழமை ஒரு கரெக்ஷனோட முடிஞ்சிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இது எவ்வளோ தூரம் நல்லதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ நடக்கக்கூடிய கரெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தி கரெக்ஷன்ஸா? ஆனா இதுக்கு இந்த கரெக்ஷனுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி தோணுது. என்றைக்குமே ஒரு டெஃபினட்டாக ஒரு பாயிண்ட் நடந்துருச்சுன்னா அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது. ஒரு அன்சர்டனிட்டி இருக்கும்போது மார்க்கெட் வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும். யூஎஸ் ரிசெஷனில் போச்சுன்னா எல்லா குளோபலாகவே அடி வாங்கும். அடி வாங்கும். அதே மாதிரி இந்தியன் ஐடி கம்பெனிஸ் ஹேவ் அ மேஜர் ரேட். இது எவ்வளோ தூரம் இப்படி போகும்? இல்ல இது இப்படியே குறைஞ்சிட்டே தான் போகுமா? இல்ல திருப்பியும் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா நியர் ஃபியூச்சர்ல? குளோபல் எக்கானமி பேட் ஆச்சுன்னா நமக்கும் இம்பேக்ட் இருக்கும். அதை தவிர்த்து வேறு ஏதாவது ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இருந்தாலும் மார்க்கெட்டில் இம்பேக்ட் இருக்க தான் செய்யும். இப்போ இந்த ரிசெக்ஷன் இந்த குறையிற விஷயங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் அஃபெக்ட் ஆகுங்களா? மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா பிஎம்எஸ்ஸாக இருந்தாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி, இல்லை டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணினா இருந்தாலும் சரி, அந்த ஸ்டாக் அஃபெக்ட் ஆச்சு, அந்த போர்ட்ஃபோலியோவில் அந்த பர்டிகுலர் ஸ்டாக் இருக்குது, இண்டெக்ஸை பேஸ் பண்ணி இருக்குன்னா அதுவும் ஃபாலோ ஆக தான் செய்யும். ஸோ ஏதாவது ஒரு ஸ்டாக் இது நல்லா இருக்குது அப்கமிங்கில் வரப்போகுது அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டாக் எடுத்து பேசணும்னா எந்த ஸ்டாக் பேசுங்க? அந்த மாதிரி ஒரு ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஒன் இண்டியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட் கடந்த ஒரு வாரமாக எப்படி இருந்தது, அடுத்த வாரம் எப்படி இருக்க போகுது, இப்போ இருக்கக்கூடிய இந்த ஸ்மாலர் கரெக்ஷன்ஸ்க்கெலாம் என்ன காரணம் அப்படின்றதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்காக ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் அண்ட் மென்டர் டாக்டர் வி ஹரிகரன் நம்மளோட வச்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சந்தோஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க சார். லாஸ்ட் வீக்கே சொல்லியிருந்தீங்க ஒரு நல்ல ரேலியாக போயிட்டுருக்கு, இப்படியே போகிறது எவ்வளோ தூரம் நல்லதுன்னு தெரியல, ஒரு சின்ன கரெக்ஷன் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த வீக்கெண்ட் முடியும் போது வெள்ளிக்கிழமை ஒரு கரெக்ஷனோட முடிஞ்சிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இது எவ்வளோ தூரம் நல்லதுன்னு நினைக்கிறீங்க? இந்த கரெக்ஷன் வந்து எக்ஸ்பெக்டட் கரெக்ஷன் தான். நம்ம வந்து நார்மலாக மார்க்கெட்டில் வந்து சடனாக ஃபால் ஆச்சுன்னா அன்எக்ஸ்பெக்டடாக ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ நடக்கக்கூடிய கரெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தி கரெக்ஷன்ஸாக, எக்ஸ்பெக்டட் கரெக்ஷன்ஸாக, ரொம்ப நாளாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கரெக்ஷன்ஸ் தான். ஏன்னா மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக ரேலி ஆகிருக்கு. நம்ம போன வாரம் சொல்ல போனது கூட நம்ம ஒரு 13-14 நாள் கண்டினியூஸாக பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி. 2007க்கு அப்புறம். ஆமாம், 2007க்கு அப்புறம் இப்போ தான் ஆயிருக்கு அப்படின்ட்டு. அந்த மாதிரி கண்டினியூஸாக ரேலி ஆகிறதும் ஒரு நல்ல சைன் கிடையாது. மார்க்கெட் கரெக்ட் ஆனால் தான் இன்வெஸ்டர் என்ட்ரி ஆகிறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். அது மாதிரி மேலே போயிட்டே இருந்ததுன்னா, ஒன் சைடடாக இருந்ததுன்னா அது புல் மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல சைன் கிடையாது. ஓகே ஓகே ஸோ இப்போ இந்த கரெக்ஷன்றது ஒரு நல்ல விஷயமா, நல்ல சைனாக தான் பார்க்குறீங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் இதுக்கு இந்த கரெக்ஷனுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாதிரி தோணுது? ஆமாம், ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணினது தான், பட் ரீஹைட்ரேட் பண்ணுறோம் நம்ம. ஒன்று வந்து யூஎஸில் ரிசெஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிற அந்த ஃபியர் இருக்கு. ரிசெஷன் இருக்குன்னு சொல்லல, இருக்கா இல்லையான்ற ஒரு டவுட், அந்த அன்சர்டனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னைக்குமே ஒரு டெஃபினட்டா ஒரு பாயிண்ட் நடந்துருச்சுன்னா அதை பத்தி நமக்கு கவலை கிடையாது. ஒரு அன்சர்டனிட்டி இருக்கும்போது மார்க்கெட் வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஏன்னா ஜாப் டேட்டா வந்திருக்கு. அந்த ஜாப் டேட்டா வந்து ஒரு அட்ராக்டிவா இந்த சென்ஸ் வந்து எக்ஸ்பெக்டட் எவ்ரி மந்த் அவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க. எவ்வளோ பேருக்கு ஜாப் கிடைச்சிருக்கு புதுசா, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் என்ன, எம்ப்ளாய்மெண்ட் ரேட் என்ன, இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்ல போனால் அது வந்து இட்ஸ் நாட் என் பாசிட்டிவ் சைன். இட்ஸ் என் இண்டிகேட்டர் ஆஃப் மார்க்கெட் வந்து ரிசெஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதோட சப்சிக்வெண்ட் எஃபெக்ட் தான் ஃபெடரல் ரிசர்வ்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுறதுக்கான சான்சஸ் செப்டம்பரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ கட் பண்ணுவாங்கன்னு தெரியல. 25 பேசிஸ் பாயிண்ட் 25 பேசிஸ் பாயிண்ட்னா 0.25%, இல்லை 50 பேசிஸ் பாயிண்ட்னா 0.5% கட் பண்ணுவாங்களாங்கிறது தெரியல. அது ஒரு மேஜர் பாயிண்ட். யூஎஸ் ரிசெஷனில் போச்சுன்னா எல்லா குளோபலாகவே அடி வாங்கும். அதே மாதிரி இந்தியன் ஐடி கம்பெனிஸ் ஹேவ் அ மேஜர் ரேட். இது ஒரு பாயிண்டாக இருக்குது. ரெண்டாவது வந்து சைனா எக்கானமி ஆல்சோ ஸ்லோயிங் டவுன். 2 மேஜர் எக்கானமி ஸ்லோ டவுன் ஆகும்போது அதோட கேஸ்கேடிங் எஃபெக்ட் குளோபலாக இருக்கும். நம்ம லாஸ்ட் டைம் சொல்லும்போது கூட இப்போ செப்டம்பர் 30க்கு அப்புறம் ஆஃபிலி ரிசல்ட்ஸ் ஆர் ஸ்டார்ட் கோயிங் டு கம் இன் பேசியிருந்தோம். ஆமாம், மார்க்கெட் எப்போதுமே என்ன பண்ணும்னா ஒரு அட்வான்ஸாக ரியாக்ட் பண்ணும். அந்த ரிசல்ட் வந்து அதை பார்த்து ரியாக்ட் ஆகுறதுன்றது வேற, எப்படி வரப்போகுதுன்ற ஒரு கொஸ்டின்லேயே ரியாக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறாங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃபோட ரிசல்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு பெரிய அளவில் இருக்காது, தெர் மே பி அ ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட இண்டிகேட்டர்ஸ் தான் நிறையா வருது. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா
ப்ரைஸிங் வந்து ஓவர் வேல்யூவேஷனில் இருக்குது. நம்ம லாஸ்ட் வீக்கே சொல்ல போன போது மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஓவர் வேல்யூவேஷன்ஸ் இருக்குது, அதை கம்மி பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா மார்க்கெட் கரெக்ட் ஆச்சுன்னா மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் வில் கரெக்ட் ஃபாஸ்டர் தேன் த லார்ஜ் கேப், நிஃப்டி கரெக்ட் ஆகும் அப்படின்ட்டு. நிஃப்டியோட வேல்யூவேஷன் 23 24 இருக்கிறதுனால கண்டினியூஸாக ரேலியாக இருக்கிறதுனால இந்த மார்க்கெட் ஃபாலோ ஆயிருக்கு. நம்பர் 1 பார்த்தோன்னா யூஎஸ் எக்கானமியோட ரிசெஷன் ஃபியர், ரெண்டாவது சைனா ஸ்லோ டவுன் ஆயிருக்கு, நிக்கியில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணதுனால அது ஒரு ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் இண்டன்பர்க் ரிப்போர்ட்டு, இது எல்லாமே கண்டினியூஸாக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நெகட்டிவ் நியூஸஸ். மார்க்கெட் வந்து எப்போதும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருந்தால் தான் மார்க்கெட் மேலே போகும். அதே மாதிரி எஃப்ஐஸ் இன்ஃப்ளோஸ் அதுவும் கம்மியாக இருக்குது. ஸோ லாஸ்ட் மந்த்தே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 கோடி எஃப்ஐஐஸ் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் விற்றுருக்காங்க மார்க்கெட்டில். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரீசன் தான். ஸோ அப்போ ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸுங்கிறவங்க கொஞ்சம் கூட என்ன சொல்கிறது, கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதிரி ஹையர் லெவலில் போயிட்டு ஒரு பென்னி ஸ்டாக்கை வாங்குறதோ, புவர் பர்ஃபார்மிங் செக்டர்ஸில் வாங்குறதோ, இல்லை வந்து ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் இல்லாத ஒரு ஸ்டாக்கை வாங்குறதோ, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணினா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே சார், இப்போ ஒரு கரெக்ஷன் இருக்குது, இதுக்கான ரீசன்ஸ்லாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இது எவ்வளோ தூரம் இப்படி போகும், இல்லை இது எப்படியே குறைஞ்சிட்டே தான் போகுமா, இல்லை திருப்பியும் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா நியர் ஃபியூச்சரில்? இல்லை, இந்தியன் எக்கானமியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாலிட் எக்கானமி, அதில் வந்து ஒன்றும் டவுட்டே கிடையாது. இந்தியன் ஃபண்டமெண்டல்ஸ் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, ஒன்றும் டவுட் கிடையாது. அதே மாதிரி டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸோட இன்ஃப்ளோ அதுவும் கரெக்டாக, அதுவும் நல்லா தான் இருக்குது. பட் குளோபல் எக்கானமி பேட் ஆச்சுன்னா நமக்கும் இம்பேக்ட் இருக்கும். அதை தவிர்த்து வேறு ஏதாவது ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இருந்தாலும் மார்க்கெட்டில் இம்பேக்ட் இருக்க தான் செய்யும். பட் இந்த டவுன்ஃபால் எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறது நமக்கு போக போக தான் தெரியும். ப்ராப்ளி இது இப்போ நமக்கு 25,000க்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு, 24,900 24,800 க்ளோஸ் ஆயிருக்கு. இது ஃபர்தராக ஃபால் ஆகுமா, 24,000 பிரேக் பண்ணி 22,000 போகுமா, இல்லை 20,000 போகுமாங்கிறது நம்ம போக போக தான் தெரியும். பட் ஆனால் இந்த லெவல் வந்து ஒரு மேஜர் பிரேக் டவுன் ஆயிருக்கு. 25,000க்கு கீழேங்கிறதே ஒரு மேஜர் பிரேக் டவுன் தான். திருப்பி இது ஃபால் ஆகி திருப்பி 24,500க்கு கீழே போச்சுன்னா ஃபர்தர் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நெக்ஸ்ட் 2 மந்த்ஸ்க்கு, நெக்ஸ்ட் 2 to 3 மந்த்ஸ்க்கு. ஈவன் இஃப் த மார்க்கெட் ரேலி ஆனால் கூட அவசரப்பட்டு வாங்குறது வந்து சரியான முடிவு, இட்ஸ் நாட் அட்வைசபிள். ஏதோ மார்க்கெட் ரேலி ஆகுது திருப்பி இங்கேருந்து ஒரு 30% க்ரோத் இருக்கும் அப்படிங்கிறது இல்லை. எவ்ரி மார்க்கெட் மூவ்மெண்ட் ப்ராஃபிட் இருந்ததுன்னா, நம்ம லாஸ்ட் வீக் சொன்னபோது 2020ல் அதாவது நமக்கு கோவிட் பீரியடில் வாங்கியிருக்கவங்க நல்ல ப்ராஃபிட்டாக இருந்ததுன்னா அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணி கேஷாக வச்சுக்கிறது நல்லது, பெட்டர். ரெண்டாவது வந்துட்டு மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில் என்னோட வெயிட்டேஜ் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ ஒரு 1000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், 1000 ரூபாயில் வந்து ஒரு 50%, 500 ரூபா வந்து மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பில் இருக்குன்னா அதை கம்மி பண்ணி லார்ஜ் கேப்புக்கு மூவ் பண்ணலாம், இல்லாட்டினா கேஷாக வச்சுக்கிறது நல்லது. ஸோ மார்க்கெட் கீழே போகுமானா எஸ், கீழே போக தான் செய்யும். அதில் வந்து ஒன்றும் யாருக்கும் பெருசாக சந்தேகம் வேண்டாம். லாங் டேர்மில் மார்க்கெட், இந்தியன் மார்க்கெட் நல்லா இருக்குமா, எஸ், அதுலேயும் யாருக்கும் சந்தேகம் வேண்டாம். ஷார்ட் டேர்ம் பீரியடில் ஒரு 3 to 6 மந்த்ஸுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு தான் இருக்கும். நம்ம லாஸ்ட் டைம் சொன்ன போதே, லாஸ்ட் வீக்கில் பேசின போதே, இப்போ ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் இருக்குது, ஒரு மேரேஜுக்காக கையில் வச்சுட்டு இருக்கேன், இந்த இதுக்குள்ள இப்போதைக்கு வர வேண்டாம். நம்ம வந்து இங்கேருந்து ஒரு 3 to 5 இயர்ஸ் எனக்கு வந்து ஒரு சாலிடாக காம்பவுண்டட் ஆனுவலைஸ் க்ரோத் ரேட் ஒரு 16% வேணும் 3 to 5 இயர்ஸ் இருக்கிறவங்க மாத்திரம் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில், இல்லாட்டினா ஈக்விட்டியில் டைரெக்டாகவோ இப்போ வரலாம். பட் ஷார்ட் டேர்மில் டெஃபினட்டாக வாலட்டைலாக தான் இருக்கும். ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும். இங்கேருந்து மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக ஒரு ஃபர்தர் அப்வர்ட் ஜேர்னிக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. போகாதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா எகெயின் இன்ஃப்ளோ ஆஃப் லிக்விடிட்டி தான். பட் கொஞ்சம் ரிஸ்க்கு ஜாஸ்தியாக இருக்கிறவங்க, டேக்கிங் எபிலிட்டி இருக்குது அப்படின்னா லார்ஜ் கேப்பில் அவங்க கூட இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட். கண்டிப்பாக சார், நீங்கள் சொல்லியிருந்தவங்க கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. மியூச்சுவல் ஃபண்ட் அந்த ஈக்விட்டிக்கு போகிறவங்க லாங்கர் டேர்முக்கு கரெக்டாக இருக்கும்னு. இப்போ இந்த ரிசெக்ஷன், இந்த குறையிற விஷயங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் அஃபெக்ட் ஆகுங்களா? கண்டிப்பாக ஆமாம். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஈக்விட்டி மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு 3 விதமான வழிகள் இருக்குது. ஒன்று வந்து டைரெக்டாக நம்மளே ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். நமக்கு டைம் இல்லை, எக்ஸ்பர்டைஸ் இல்லைன்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டு மூலியமாக போகலாம். கொஞ்சம் பெரிய இன்வெஸ்டர்ஸ், எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக என்னோட ஃபண்டை என்னோட அப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி மேனேஜ் பண்ணணும்னா போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ்க்கு போகலாம், பிஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த 3 விதமான வேல நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் மார்க்கெட் ஃபால் ஆச்சுன்னா பிஎம்எஸ்ஸாக இருந்தாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி, இல்லை டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணினா இருந்தாலும் சரி, அந்த ஸ்டாக் அஃபெக்ட் ஆச்சு, அந்த போர்ட்ஃபோலியோவில் அந்த பர்டிகுலர் ஸ்டாக் இருக்குது, இண்டெக்ஸை பேஸ் பண்ணி இருக்குன்னா
அதுவும் ஃபாலோ ஆக தான் செய்யும். பட் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு என்ன அட்வான்டேஜ்னா ஒரு டைவர்சிஃபிகேஷன் எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து 50,000 தான் கையில் வச்சிருக்கோம், இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம இங்கே ஒரு 5 ஸ்டாக் தான் வாங்கியிருப்போம் 10,000க்கு. அங்கே வந்து 20 ஸ்டாக் வாங்கியிருப்பாங்க, 20-25 ஸ்டாக் வாங்கியிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த டைவர்சிஃபிகேஷன் எஃபெக்ட்னால என்ன ஆகும்னா, நமக்கு வந்து மார்க்கெட் 15% ஃபாலோ ஆச்சுன்னா அது 10% ஃபாலோ ஆகும், இல்லை 12% ஃபாலோ ஆகும். அதுக்காக நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணினா கேரண்டீடாக ரிட்டர்ன்ஸ் வரும், இல்லாட்டினா இது 10% ஃபாலோ ஆச்சுன்னா அது 12% இன்க்ரீஸ் ஆகும், அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. பட் மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கு. நீங்கள் பேலன்ஸ் ஃபண்டு போகலாம், ஒரு 60% ஈக்விட்டி 40% டெட் போகலாம், இல்லாட்டினா நீங்கள் வந்து சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மியூச்சுவல் ஃபண்டில் போகலாம். ஸ்டாக்ல அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. பட் மார்க்கெட் ஹிட் ஆச்சுன்னா அங்கே மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி, போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் மார்க்கெட்டோட இம்பேக்ட் டெஃபினட்டாக இருக்க தான் செய்யும். ஸோ அதனால நான் மிட் கேப் ஸ்மால் கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் சார், ஸோ அதனால் நான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன் அப்படி கிடையாது. மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் இங்கே ஓவர் வேல்யூடுனா அங்கேயும் ஓவர் வேல்யூடு தான். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸ் மிட் கேப் ஃபண்டெல்லாம் 25-30% டெலிவர் ஆயிருக்கு. பட் அது கண்டினியூஸாக ஆகுமானா ஆகாது. ஸோ அதனால் என்ன சொல்கிறது, இங்கே மிட் கேப்பில் ரெடியூஸ் பண்ணணும்னு சொன்னால் மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்டும் ரெடியூஸ் பண்ணணும். சில பிஎம்எஸ்லாம் பார்த்தீங்கன்னா 30% டெலிவர் ஆயிருக்கு. ஸோ அதை கூட நம்ம கொஞ்சம் கான்ஷியஸாக தான் பார்க்கணும். கண்டிப்பாக. ஸோ நம்ம நிறையா அப்கமிங் ரைசிங் செக்டர்ஸ் பற்றி நிறையா பேசிகிட்டு இருந்தோம். இவி வெஹிக்கிள்ஸ் பற்றி, ஏஐ பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தோம். அந்த வகையில் பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் எடுத்து பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறையா கமெண்ட்ஸில் நிறைய பேரும் இது சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏதாவது ஒரு ஸ்டாக் இது நல்லா இருக்குது, அப்கமிங்கில் வரப்போகுது அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டாக் எடுத்து பேசணுன்னா எந்த ஸ்டாக் பேசுவீங்க? நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. பட் நம்ம இப்போ வந்து இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன்ஸ்க்கு கொஞ்சம் கூட சேஃபானா நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணினா லாஸ் ஆகாதுங்கிறது கிடையாது. அங்கே எதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆமாம், நம்ம வந்து ஒரு எப்படி பார்க்குறோன்னா பீட் அண்ட் டவுன் ஸ்டாக்ஸ், ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக். ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக மார்க்கெட்டில் ரேட்ஸ் ஃபாலோ ஆயிருக்கு. பட் ஒரு 1 year 2 years டவுன் த லைன் நல்ல பாசிட்டிவாக வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்க்கலாம். ஏன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் மெர்ஜர் ஆனதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சியோட பேங்க் ஸ்டாக் ப்ரைஸஸ் வந்து 52 வீக் ஐ 1750 1800 இருந்தது, 1770 இருந்தது. இட் ஹஸ் ஃபால் டவுன் டு 1300 இருந்தது. இப்போ அகெயின் இட் ஹஸ் இம்ப்ரூவ் டு 1600 இருக்கு. ஸோ அந்த ஹெச்டிஎஃப்சிங்கிறது ஹோம் லோன் கம்பெனி, இட்ஸ் என்பிஎஃப்சி. ஹெச்டிஎஃப்சி பேங்கோட மெர்ஜ் ஆன போது என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த டெபாசிட் டு லோன் ரேஷியோ அது வந்து நார்மலாக என்ன ஆகுனா 100 ரூபா டெபாசிட் வாங்கினா 80 ரூபா தான் லோன் கொடுப்பாங்க பேங்க்கு. பட் லோன் வந்து போர்ட்ஃபோலியோ ஜாஸ்தி ஆனதுனால டெபாசிட் பர்சன்டேஜ் கம்மி ஆகிடுது. ஸோ அதனால் பேங்க்கில் கொஞ்சம் லிக்விடிட்டி கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்தது. ஸோ அதனால் பேங்க் இஸ் ஒர்க்கிங் ஆன் இட், அந்த சிடி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரேஷியோ இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக பேங்க் லாஸ்ட் 1 year தேவர் ஒர்க்கிங் ஆன் இட். அதில் வந்து தேவர் ஆல்சோ சக்சீடட். ஸோ அப்போ வந்து என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. லாஸ்ட் 1 year வந்து தே டன் அ பெட்டர் பர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ப்ரைவேட் செக்டர் பேங்க் இந்தியாவில் வந்து கவர்மெண்ட் பேங்க்கில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எப்படி இருக்கோ அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இட்ஸ் அ லார்ஜஸ்ட் ப்ரைவேட் செக்டர் பேங்க்காக. அதில் பார்த்தீங்கன்னா தே ஹேவ் அ லாட் ஆஃப் சப்சிடிஸ். ஹெச்டிஎஃப்சி ஃபினான்ஷியல் சர்வீசஸ்னு ஒன்று இருக்குது, ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட், ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி ஒன்று இருக்குது, ஹெச்டிஎஃப்சி லைஃப் இருக்குது, ஹெச்டிஎஃப்சி ஜென்ரல் இன்சூரன்ஸ், ஹெச்டிஎஃப்சி எர்கோ அப்படின்னு சொல்லுவாங்க, ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டி ஸ்டாக் ப்ரோக்கிங் ஆர்ம் இருக்குது. ஸோ இதோட ஸ்டேக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஸ்டேக்கும் இந்த சப்சிடிஸ்லேயே இருக்கு. ஸோ இந்த சப்சிடிஸ் ஆல்சோ டூயிங் வெல். ஸோ நம்ம பேங்க்கு மாத்திரம் பேங்கோட பர்ஃபார்மன்ஸ் ஒன்று, இந்த பேங்கோட சப்சிடிஸ் இருக்கு இல்லையா, அவங்களும் தேவர் ஆல்சோ டூயிங் வெல். ஸோ அதனால் இந்த பேங்க் வந்து பொட்டென்ஷியலி அ குட் ஸ்டாக் அட் த கரண்ட் லெவல். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ பண்ணுறாங்க. அதாவது லாஸ்ட் ஒரு 5 years பார்த்தீங்கன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகுது. பர்சன்டேஜ் ஆஃப் என்பிஏ நான் பர்ஃபார்மிங் அசெட் அது வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் 0.4% இருக்குது. நம்ம எந்த பேங்க் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த 2 தான் மேஜர் பேராமீட்டர். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம்னு ஒன்று சொல்லுவாங்க, அதே மாதிரி பர்சன்டேஜ் ஆஃப் நான் பர்ஃபார்மிங் அசெட். நான் பர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னா எத்தனை பேருக்கு லோன் கொடுத்துருக்கோம், எத்தனை பேர் ஒழுங்காக கடன் கட்டுறான் அப்படிங்கிறது. ஸோ பேங்கிங்லலாம் பார்க்கணுன்னா நிறைய பேர் கடன் வாங்கிட்டு கடன் கட்டாமல் இருந்தாங்கன்னா இந்த பேங்க் வில் ஹேவ் இன்கரிங் மேஜர் லாசஸ். ஸோ அப்போ இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்கோட நான் பர்ஃபார்மிங் அசெட்டும் பர்சன்டேஜ் வைஸில் பார்த்தீங்கன்னா 0.4% தான் இருக்குது, 0.3-0.4% தான் கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ இட் இஸ் ஆல்சோ எ குட் சைன். அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரீட்டைல் போர்ட்ஃபோலியோனா இண்டிவிஜுவல்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய லோன்ஸ், கார்பரேட் லோன்ஸ் இல்லாமல் நல்ல இண்டிவிஜுவல்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய லோன் போர்ட்ஃபோலியோவும் க்ரோ ஆகுது, நல்ல பர்சன்டேஜ் க்ரோ ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டில்
ஒரு ரிசெஷனரி எஃபெக்ட்ஸ் இருக்கும்போது அஃபெக்ட் ஆகாத ஒரு செக்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் Banking செக்டரும் அஃபெக்ட் ஆகும். ஏன்னா கார்ப்பரேட்டோட பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகும்போது அவங்க லோன் கட்டுறது கம்மியாக இருக்கும். டெபாசிட் வந்து இன்கம் மக்கள்கிட்ட இருந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கனால டெபாசிட்டும் கொஞ்சம் கம்மியாகும். பட் இன் ஸ்பைட் ஆஃப் தட் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு லார்ஜ் கேப் ஒரு பேங்கிங் செக்டாரில் அதோட பர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் கூட சேஃபராக இருக்கும், இல்லை பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. ஓகே. நீங்கள் இப்போ வந்து ஒரு மேஜராக இம்பேக்ட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டீலோ அயனோ அந்த மாதிரி செக்டர்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ க்ரூட் ஆயில் கம்மியாயிட்டே வருது. ஆமாம், $70 கிட்ட வந்து கீழே வந்துருச்சு. லாஸ்ட் 5 இயர்ஸ் லோ. அதுவே ஒரு இண்டிகேஷன் தான் மார்க்கெட்டில் ரிசெஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு. ஓகே. ஏன்னா ஏன் வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸ் கம்மியாகுதுன்னா சப்ளை நிறையா இருக்குது, டிமாண்ட் வந்து கம்மியாக இருக்குது, டிமாண்ட் கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ அதோட ரிலேட்டட் இண்டஸ்ட்ரிலாம் அஃபெக்ட் ஆகும். பட் இந்த மாதிரி ஒரு ரிசெஷனரி ஃபியர் இருக்கும்போது பேங்கிங் செக்டரோட இம்பேக்ட் வந்து ரிலேட்டிவ்லி லோயராக இருக்கும். ஓகே. அந்த ரிலேட்டிவ்லி லோயராக இருக்கிற செக்டாரில் ஒரு பெரிய ப்ரைவேட் செக்டார் பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஒரு சேஃப் பெட் அட் திஸ் ஜங்ஷர் அப்படின்ட்டு. அதுவும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் நல்லா இருக்குங்கிறதுனால நம்ம உடனே போயிட்டு நம்மளுடைய பர்சன்டேஜ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதும் சரியான விஷயம் கிடையாது. இந்த பேங்க் பர்ஃபார்ம் பண்ணும். இன்றைக்கி வந்து 1630 1670 இருக்குது. டார்கெட்டட் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1900 வந்து 2 இயர்ஸ் டேர்மில், லாங் டேர்மில் 2500 வரைக்கும் போகிறதுக்கான ஸ்கோப் இருக்குது. இந்த பேங்க் வந்து 1700லேருந்து 2500 வரைக்கும் இட் வில் பி டிரான்ஸ்லேட் இன்டு 35-40% ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் 1 இயரில் ஆகுமானா ஆகாது. ஏன்னா மார்க்கெட் இம்பேக்ட் ஆச்சுன்னா இந்த பேங்க் இம்பேக்ட் ஆகும். ஸோ இந்த லெவலில் யாராவது வாங்குறவங்க ஒரு 10% ஆஃப் தேர் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் 50,000 இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு இருந்தாங்கன்னா ஒரு 15,000 இப்போ இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த 1670 ஒரு 1500 வரும்போது இன்னொரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணணும். திருப்பி 1400 வரும்போது இன்னும் கொஞ்சம் வரணும். அப்புறம் மார்க்கெட் மேலே போகும்போது யூ கேன் ஸ்டார்ட் இன்க்ரீசிங் த யுவர் வெயிட்டேஜ். ஸோ அப்போ என்ன ஆகும்னா உங்களுடைய ஆவரேஜ் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். லாங் டேர்மில் திஸ் பேங்க் வில் ஈல்டு பெட்டர் ரிசல்ட்ஸ். அதே மாதிரி இவங்க தான் பேரண்டல் பேங்க் எல்லா சப்சிடரிஸ்க்கும். ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸாக இருக்கட்டும், லைஃப் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், ஜெனரல் இன்சூரன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸாக இருக்கட்டும், இவங்க தான் பேரண்டல் பேங்க். இவங்க தான் வந்து ஸ்பான்சர்ட் பேங்க். ஸோ அப்போ மற்றதெல்லாம் சப்சிடரிஸ். ஸோ அப்போ வந்து சப்சிடரிஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்க ஏதாவது போனஸ் ரைட்ஸ் வரும்போது பேங்க் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அப்போ வந்து இட்ஸ் அ லாங் டேர்மில் இட்ஸ் அ குட் ஸ்டாக் டு லுக் அட். டூரிங் த ரிசெஷனில் பேங்கிங் செக்டரோட இம்பேக்ட் வந்து கொஞ்சம் ரிலேட்டிவ்லி கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து லார்ஜஸ்ட் ப்ரைவேட் செக்டர் பேங்க்கு லார்ஜ் கேப் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை வந்து ஒரு இந்த சமயத்தில் ஒரு பாசிட்டிவாக பார்க்குறோம். பட் எகெயின் இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரே டைமில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, ஸ்டாகர்டாக தான். இதுவும் குறையுமானா குறைய வாய்ப்பு இருக்குது, மித்ததை விட கொஞ்சம் கம்மியாக குறைக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் லாங்கர் ரன்னுக்கு நல்ல ஸ்டாக்காக இருக்கலாம் அப்படின்னு நம்மளோட இதாக இருக்குது. அதே மாதிரி தேவர் ஆல்சோ க்ரோயிங் டிஜிட்டலி ஸ்ட்ராங். ஹெச்டிஎஃப்சி பேங்க் ட்ரெடிஷ்னலாகவே இல்லை, இப்போ அவங்க தே ஆல்சோ கேம் அவுட் வித் ஆப். ஆப்பில் நிறையா வராங்க, த்ரூ டிஜிட்டல் மோடில் தேவர் ஸ்டார்டட் டூயிங் பிஸ்னஸஸ். ஸோ அப்போ வந்து த பேங்க் வந்து மாடர்னைஸாக இருக்குது, பிஸ்னஸ் வந்து நல்ல க்ரோத் இருக்குது, நான் பர்ஃபார்மிங் அசெட் கம்மியாக இருக்குது, ரீட்டைல் போர்ட்ஃபோலியோவோட க்ரோத்து நல்லா இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பியர்ஸோடு பார்க்கும்போது கம்பேரிசன் வித் ஐசிஐசிஐ பேங்க் ஆர் எனி அதர் பேங்க் இன் ப்ரைவேட் செக்டார்ஸில் பார்க்கும்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க் இஸ் த ரைட் ஸ்டாக் அட் திஸ் கரண்ட் ஜங்ஷர். பட் சஜஷன்ஸ் வந்து ஆனால் ஸ்டாகர்ட் மேனர் கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணினா பெட்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே சார். ஸோ மார்க்கெட் எப்படி இருக்குது, இதுக்கான காரணம் என்ன, இந்த டயத்தில் என்ன மாதிரியான ஸ்டாக்ஸை பார்க்கணும், எப்படி பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ.